வணக்கம். வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது நான் ஐசக். இன்று இந்திய விடுதலை போராட்ட வீரர்களில் பலரது நினைவு இன்று வரை நம்மில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி பலருக்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்து பலரிடம் போராடி ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலைகளை பெற்றுத்தந்தவர்களை பற்றியும் நாம் பார்த்துள்ளோம். அப்படித்தான் மாவீரன் சுந்தரலிங்க குடும்பத்தினார் அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நீதி, நேர்மை இது எல்லாம் ஒருத்தருக்கு இருந்தால் மட்டும் போதுமா? புத்தி கூர்மை இவையெல்லாம் ஒருங்கே பெற்ற ஒருத்தரால் தான் நிச்சயமாக சாதிக்க முடியும். அப்படி இந்திய விடுதலை போராட்டத்திற்காக போராடிய மாவீரன் சுந்தரலிங்கனார் அவரை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள். மாவீரன் சுந்தரலிங்க குடும்பனார் தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டம் கவர்னகிரி என்னும் ஊரில் காலாடி என்ற கட்ட கருப்பணனுக்கும் முத்திருளி அம்மாளுக்கும் மகனாக பிறந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர். நேர்மை, வீரம், புத்தி கூர்மை இவற்றையெல்லாம் ஒருங்கே பெற்றவர் மாவீரன் சுந்தரலிங்கம் அவர்கள். கும்பினிக்கு எதிராக நடந்த போரில் வெள்ளையன், கந்தன், முத்தன், கட்டண கருப்பணன் போன்றோர்களுடன் பங்கு பெற்று இறந்தவர்தான் இவர். தமிழக அரசு இவர் பிறந்த ஊரில் நினைவு சின்னமும் அழகு வளையமும் கூட அமைத்துள்ளது. மேலும் இவர் நினைவாக முதுகுளத்தூரில் இவருக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டுள்ளது. 1997 இவரது நினைவாக ஒரு போக்குவரத்து கழகத்துக்கு தமிழக அரசு பெயர் சூட்டி இருக்கிறது. பின்னர் அனைத்து மாவட்ட போக்குவரத்து கழகத்திற்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என பொது பெயரிடப்பட்டு அன்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. வரலாற்றில் பல சாதனைகள் படைத்த இவர்களின் வரலாற்றை கூட அழகாக ஒரு அடிநடையாக அன்றைய புலவர்கள் பாடியுள்ளனர். அப்படி சில பாடல்களும் இன்று வரை கருத்தில் கொண்டு அதிலிருந்து சில கருத்துக்களை இன்றளவும் பரப்பிக் கொண்டிருக்கின்றனர் வரலாற்று அறிஞர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டு பல ஆண்டுகள் கழிந்து அவருடன் போரில் பங்கு பெற்றவர்களை பற்றி நாட்டுப்புற பாடல்களும் கூத்துகளும் இயற்றப்பட்டன. வானமாமலை இப்பகுதியில் வழங்கப்பட்ட நாட்டுப்புற பாடல்களை தொகுத்துள்ளார். இதனின் ஊடாகவே இப்போரில் பங்கு பெற்ற சுந்தரலிங்கம் வெள்ளையன், கந்தன் பகடை, முத்தன் பகடை, கட்டண கருப்பணன் போன்றவர்களை அறிய முடிகிறதாம். அப்படி வரலாற்றில் பல நாட்டுப்புற பாடல்களும் கூத்துக்களும் நடந்திருக்கின்றன. அன்று ஆங்கிலேயர்களை எதிர்த்து பல போர்கள் நடந்திருக்கும். அப்போர்களில் காலாட்படை, தரைப்படை, கப்பல் படை இப்படி சில படைகளை இன்று நாம் வரலாற்றில் படித்ததுண்டு. அப்படி இருக்க தற்கொலைப்படை ஒன்றை கட்டபொம்மன் அவர்களுடைய காலகட்டத்தில் இவர் நடத்தி இருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய தியாகம் இது! அப்படி அந்த மனித வெடிகுண்டாக செயல்பட்டது எதற்காக, எந்த காரணத்தின் உள்நோக்கத்துக்காக இது நடந்தது என்பதை இப்பொழுது காணலாம். இவர் தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சிக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமம், அதாவது கவர்னகிரி. 1770 ஆண்டு ஏப்ரல் மாதம் 16 நாள் காலாடி என்ற கட்ட கருப்பணனுக்கும் முத்துருளி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர்தான் இவர். இவரது முழு பெயர் கட்ட கருப்பண்ணன் சுந்தரலிங்கம் என்பதாகும். தனது ஊரில் உள்ள கண்மாயை பக்கத்து பாளையக்காரர்கள் மறித்து கட்டும் பொழுது ஏற்படும் சண்டையில் மிக திறமையாக போரிடுவதால் அம்முயற்சி தடுக்கப்படுகிறதாம். இப்போரை அறிந்த கட்டபொம்மன் அவரது வீரத்தை கேள்விப்பட்ட கட்டபொம்மன் தனது ஒற்றர் படைக்கு தளபதியாக்கி இருக்கிறார். தனது வீரத்தாலும் மதிநுட்பத்தாலும் சீக்கிரமே கட்டபொம்மனின் அனைத்து படைகளுக்கும் தளபதியாக உயர்ந்தார் சுந்தரலிங்கம் அவர்கள். மாவீரன் சுந்தரலிங்கத்தின் பொறுப்பில்தான் கட்டபொம்மனின் தானிய கிடங்கும் வெடிமருந்து கிடங்கும் இருந்தன. கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் முட்டல் உரசல் உருவான போது வெள்ளையத்தேவனும் சுந்தரலிங்கமும் கட்டபொம்மனுக்கு பக்கபலமாக அன்று விளங்கியிருக்கிறார்கள். அப்படி தற்கொலைப்படை வீரராகவும் செயல்பட்டிருக்கிறார். கட்டபொம்மனை அலக்களித்த ஆங்கிலேயர்கள், ஜாக்சன் துறையால் ஆங்கிலேயர்களின் படைகள் அனைத்தும் கட்டபொம்மன் அவர்களை துன்புறுத்தியது. இதன் தளபதியாக செயல்பட்ட சுந்தரலிங்கம் அவர்கள் இதை பொறுத்து கொள்ளாது அங்கு ஆயுத கிடங்குகளில் தன்னை தியாகம் செய்து, அதாவது மனித வெடிகுண்டாக செயல்பட்டு
அத்தகைய ஆயுதங்களை அளித்ததாக வரலாறு. அப்படி அங்கு என்ன நடந்தது, எதற்காக அவர் முதல் தற்கொலைப்படை வீரராக செயல்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கலாம். முதல் தற்கொலைப்படை வீரராக இவர் செயல்பட காரணம் என்னவாயிற்று? கட்டபொம்மனை பல நாட்கள் அலைக்கழிய வைத்து ராமநாதபுரம் அரண்மனையில் ஜாக்சன் துரை சந்தித்த போது சுந்தரலிங்கமும் உடனிருந்திருக்கிறார். அந்த சந்திப்புக்கு பின் பெரும் சண்டையாக மாறிய போது தனது வாளால் பல வெள்ளை சிப்பாய்களை வீழ்த்தினாராம். இதையடுத்து கட்டபொம்மனை அழிக்க வெள்ளையர்கள் 1799 பாஞ்சாலங்குறிச்சி மீது படையெடுத்தார்கள். ஆங்கிலேய படை பாஞ்சாலங்குறிச்சிக்கு வெளியே கரிசல் காட்டில் முகாமிட்டிருந்தது. பீரங்கிகள், வெடிகுண்டுகள், துப்பாக்கிகளுடன் வெள்ளையர்களின் படை குவிந்திருந்தன. 1799 செப்டம்பர் 8ஆம் தேதி சுந்தரலிங்கம் தனது முறைப்பெண்ணான வடிவுடன் ஆடு மேய்ப்பவர்களைப் போல வேடமணிந்து வெள்ளையர்களின் வெடிமருந்து கிடங்கு பகுதிக்கு போனார். தீப்பந்தத்தை கொளுத்தியபடி சுந்தரலிங்கமும் வடிவும் வெடிமருந்து கிடங்கிற்குள் பாய்ந்தார்கள். பலத்த வெடிச்சத்தத்துடன் கிடங்கு தீப்பிடித்து எரிந்தது. சுந்தரலிங்கமும் வடிவும் இந்திய சுதந்திர போரின் முதல் தற்கொலைப்படை தாக்குதல் தொடுத்தவர்களானார்கள். அவர்களது வீர மரணத்திற்கு அடுத்த நாள் நடைபெற்ற போரில் பாஞ்சாலங்குறிச்சி ஆங்கிலேயர் வசமாகிற்று. மாவீரன் சுந்தரலிங்கம் அவர்கள் கட்டபொம்மன் அவர்களுடன் இணைந்து ஆட்சி செய்ததில் மிகப்பெரிய பங்கு இவருக்கு உண்டு. அப்படி பாஞ்சாலங்குறிச்சியில் அங்கு என்ன நடந்தது? ஜாக்சன் துரை அவர்கள் தனது ஆங்கிலேய படைகளை தூது அனுப்பி அங்கு பிரச்சனைகளை எப்படியெல்லாம் தூண்டி இருப்பார். அந்த தூண்டுதலுக்கு பிறகு பாஞ்சாலங்குறிச்சி தனது சாதாரண நிலையை அசாதாரண நிலையாக மாறச் செய்ததன் நோக்கம் அங்கு என்னவாயிற்று அப்படி என்பதை காணலாம். கட்டபொம்மன் அவர்களுடன் இணைந்து ஆட்சி செய்த பெருமை மாவீரன் சுந்தரலிங்கம் அவர்களுக்கு உண்டு. இந்தியாவினுடைய வரலாற்றில் ஒரு பகுதி அந்நியரின் ஆக்கிரமிப்புக்கு ஆளானதாகவே இருந்திருக்கிறது. வரலாற்றில் அந்நிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக போர்கள் பல்வேறு கட்டங்களில் நடந்திருக்கின்றனவாம். எனினும் ஆங்கிலேயருக்கு எதிரான போர் மட்டுமே சுதந்திர போர் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. கொள்ளை கும்பல்களும் நாடோடி கூட்டங்களும் சிற்றரசர்களும் என பலருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இந்தியா இருந்திருக்கிறது. இந்திய மக்கள் அறிந்து கொள்ளும் விதத்தில் உண்மை வரலாறுகள் எழுதப்படவில்லை. பல வரலாறுகள் அந்தந்த பகுதியில் மண்ணை கைப்பற்றி வைத்திருந்தவர்களால் தங்களை தாங்களே புகழ்ந்து எழுதி கொண்டவையாக கருதப்பட்டிருக்கிறது. அப்படி ஏதும் உண்மையில் நடந்திருந்தால் கூட அது வரலாற்றில் அடங்கும். சமூக ரீதியான அநியாயங்கள், அட்டூழியங்கள், சுரண்டல்களுக்கு எதிராகவும் திரண்டெழுந்த வீரமிகு மனிதர்கள் மற்றும் இனங்களுடைய வரலாறுகள் திட்டமிட்டு மறைக்கப்பட்டு இருக்கின்றனவாம். 17ஆம் நூற்றாண்டில் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள பாஞ்சாலங்குறிச்சியை மையமாக கொண்டு செயல்பட்ட பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மனாவார். கிருஷ்ண தேவராயருடைய காலத்தில் தமிழகம் 64 பாளையப்பட்டுகளாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு வரி வசூலிக்கும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1857க்கு பிறகு ஆங்கிலேயருடைய நேரடி ஆட்சி இந்தியாவில் முழுமை பெற்ற பிறகு அவர்களுடைய பிரதிநிதிகளாக கலெக்டர்கள் நியமிக்கப்பட்டு வரி வசூலிக்கும் உரிமையும் வழங்கப்பட்டதாம். ஆங்கிலேய அரசுக்கு பாளையக்காரர்கள் பல இடங்களில் வரி கொடுக்க மறுத்து விட்டார்கள். வரி கொடுக்க மறுத்த பாளையக்காரர்கள் மீதும் ஆங்கில அரசு கடுமையாக நடந்து கொண்டது. பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் கட்டபொம்மனுடன் இணைந்து ஆட்சி செய்தவர் வீரன் சுந்தரலிங்கம் குடும்பனாராவார். அவர் அளப்பரிய வீரர். பாஞ்சாலங்குறிச்சி அருகே உள்ள கவர்ணகிரி என்னும் ஊரில் பிறந்தவர் அல்லவா. கட்டபொம்மனின் கோட்டையை தகர்க்க ஆங்கிலேயர்கள் பதுக்கி வைத்திருந்த வெடிமருந்து கிடங்குகளை தன் இடுப்பில் நெருப்பை கட்டி வெடிமருந்து கிடங்குகளுக்குள் பாய்ந்து வெடிமருந்து கிடங்கை அளித்த பெருமைக்குரியவராவார். இன்றும் அந்த பகுதி பாஞ்சாலங்குறிச்சி கவர்ணகிரி அருகே பீரங்கி மேடு என்றுதான் இன்றளவும் அழைக்கப்படுகிறது. கட்டபொம்மனுக்கு ஒரு தளபதியாக செயல்பட்டவர்தான் மாவீரன் சுந்தரலிங்கம். அப்படி வரலாற்றில் இவருக்கு பல சாதனைகள் கிடைத்திருந்தாலும் இன்றைய வாழும் ஒரு மிகப்பெரிய நாயகனாக, ஒரு மாவீரனாக பார்க்கப்படுவது மாவீரன் சுந்தரலிங்கம் அவர்கள். அப்படி இவருக்கு ஒரு வெண்கல சிலை கூட அரசு நிறுவி இருக்கிறது. அப்படியெல்லாம் பெருமைக்குரிய உயிர்நீத்த தியாகி அவருக்கு இன்றைய அரசு நிச்சயமாக பரிசளிக்கும் விதமாக அவருக்கு ஒரு வெண்கல சிலை கூட அமைத்திருக்கிறது.
தளபதி சுந்தரலிங்கம் அவர்களின் நினைவாக பிப்ரவரி 23, 2014ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி எட்டயபுரம் சாலை சந்திப்பில் 7 அடி உயர வெண்கலச் சிலை ஒன்று அமைக்கப்பட்டு அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இன்று வரை பிப்ரவரி மாதம் என்றவுடன் அவருக்கு அந்த வெண்கலச் சிலைக்கு மரியாதைகளும் செலுத்தப்பட்டு தான் வருகிறது. அப்படி ஒரு சிறந்த தியாகியை வரலாறு மிக முக்கிய பொக்கிஷமாக பார்த்து கொள்ளப்பட்டது. ஆனால் கட்டபொம்மன் அவர்களின் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்திற்கு இணையாக போற்றப்பட்ட ஒரு சுந்தரலிங்கம், அதாவது தளபதி சுந்தரலிங்கம் அவர்களின் வரலாற்றில் இப்படியெல்லாம் ஒரு சிறந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய பாராட்டுதலுக்குரியது. இதை நாம் கண்டு வீரத்தை நாம் வளர்க்க வேண்டும், விவேகத்தை நாம் செறிவூட்ட வேண்டும், புத்தி கூர்மையாக இருக்க வேண்டும் என்பது உண்மை. வணக்கம். கட்டபொம்மன் அவர்கள் அவரது நேர்மைக்கு கண்டிப்பாக நிகராக ஒரு மனிதனை தான் தேர்வு செய்திருப்பார். அப்படி தேர்வு செய்த ஒரு மாவீரன் தான் சுந்தரலிங்கம் அவர்கள். இவரது நேர்மை, நியாயம், அதைவிட புத்தி கூர்மையான செயல்பாடு தான் கட்டபொம்மன் அவர்களிடம் இணைந்து ஆட்சி செய்ய உதவியதாக திகழ்ந்திருக்கிறது. அன்றைய இந்தியா விடுதலை பெறுவதற்கும் இவர்களது போராட்டம் தான் மிக முக்கிய பங்கு வகித்திருக்கிறது. அப்படி ஆங்கிலேயர்கள் இந்தியாவை படையெடுத்து அதிலும் சில குறிப்பிட்ட இடங்களை தேர்வு செய்து அங்குள்ள பொருளாதாரத்தை சிறைபிடிக்க நினைத்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட பெருமை இவர்களுக்கெல்லாம் உண்டு. அவர்களின் போராட்டம் சீரிய அளவில் இருந்ததால் இன்று நாம் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கிறோம் என்பதே உண்மை. வணக்கம்.